ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை சிம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ணா பிராண்டோட உளுந்தங்களி மிக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து 200 கிராம்ஸ் 63 ருபீஸ். எப்போதும் நான் சொல்கிறது தான், வாங்கும்போது டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்கன்னா, கருப்பு உளுந்து மாவு, பச்சைப்பயிறு மாவு, அரிசி மாவு மற்றும் ஏலக்காய் சேர்த்துருக்காங்க. செய்முறை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். இந்த பேக்கை பிரித்து இதில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை ஒரு கிணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து மாவு வந்து ரொம்ப நைஸாக சூப்பராக இருக்குது. ஏலக்காய்லாம் போட்டுருக்கனால ரொம்பவே மணமாக இருக்குது. அரை கப் உளுந்த மாவு இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக அரை கப் வெல்லத்தை வந்து பொடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த பொடிச்சு வச்ச வெல்லத்தை ஒரு சாஸ் பேனில் சேர்த்து அரை கப் வெல்லத்துக்கு ஈக்குவலாக அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். பாகு பதம்லாம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் இதை வந்துட்டு அந்த வெல்லம் கரைஞ்சி பாயில் ஆகி அதை வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கரைஞ்சிருச்சு வெல்லம், பாயிலிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகை வந்துட்டு எடுத்து சைடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து இந்த உளுந்தங்களி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். 1 மடங்கு உளுந்தங்களி மாவுக்கு வந்து 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து அரை கப் உளுந்தங்களி மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டியால் நல்லா ஃபஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் நீட்டாக கரைஞ்சிரும். ஃபைனலி இப்படி கை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த உளுந்தங்களி மிக்ஸ் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அடுப்பில் வச்சு இது கூட நம்ம வந்து வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு அது பாயில் ஆகி அப்படியே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நல்ல கெட்டியாயிரும். அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து 2 ஏலக்காய் பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக, ஹெல்த்துக்கும் நல்லது. உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்பவே மணமாக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பு வந்து இன்னும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த பாயில் ஆகுது பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அந்த உளுந்தங்களி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா ஆறி கொஞ்சம் வெதுன்னு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஃபைனலி இதில் வந்துட்டு முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கப்புறமா வெதுன்னு இருக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரமாதமாக இருக்கும். இந்த இனிப்போட அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. நம்ம பாட்டி அம்மாலாம் உளுந்த கிளஞ்சி காய வச்சு உரலில் இடித்து அல்லது மிஷினில் கொடுத்து மாவாக்கி அதை வந்து உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த நல்லெண்ணெய்லாம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஓஹோன்னு டேஸ்ட்டில் இல்லாட்டினாலும் இந்த ரெடிமேட் மிக்ஸை பயன்படுத்தி செஞ்சுருக்க இந்த உளுந்தங்களி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேர்ல்டில் எல்லாமே வந்துட்டு அன்ஹெல்தி ஆப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸை பயன்படுத்தி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.